கூடி வந்திருக்கிற ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே முதலாவது வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் நாம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை இன்று நாம் பார்க்கிறோம். கடந்த நாளிலே 2வது வசனத்தை நாம் வாசித்தோம். கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீதிமொழிகள் 15:3. இன்று நாம் பார்க்கிற இந்த பகுதியில் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கும் கர்த்தருடைய கண்களை பற்றி நாம் பார்க்க போறோம். பொதுவா கர்த்தர் என்னை எப்பொழுதும் பார்க்கிறார் என்று நாம் நினைத்திருப்போம் என்றால், ஒரு நம்முடைய நடக்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய வாயின் வார்த்தைகள், நாம் செய்கிற செயல்கள் எல்லாவற்றிலுமே நாம் தேவனுக்கு பயந்திருப்போம். ஏன்னா நல்லோரையும் பார்க்கிறது கர்த்தருடைய கண்கள், தீயோரையும் பார்த்து கொண்டிருக்கிறது. சரி, கர்த்தர் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இப்போ இன்னொரு பாடம் முதல்ல நம்ம படிக்கணும், அதை படிக்க மாட்டோம். அது என்ன கேட்டீங்கன்னா, தேவன் உலகம் இதை குறித்து என்ன சொல்லுன்னு கேட்டீங்கன்னா, தேவன் தூண்ல இருப்பாரு, துரும்புல இருப்பாரு, மரத்துல இருப்பாரு, தண்ணியில இருப்பாரு. அப்படி இருப்பாரா? எல்லா இடத்திலையும் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார், எல்லா இடத்திலையும் இருக்காருன்னா அதனுடைய அர்த்தம் தான் என்ன அப்படிங்கறது நம்ம பின்னாடி பாடத்தில் நம்ம பார்க்க போறோம். இப்போ 2வது பாடமாக என்ன பார்க்கிறோம்னா, நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டிருக்கிறாரா? இதுதான் நம்முடைய பாடம். சங்கீதம் 11:4. சங்கீதம் 11:4. 11:4 நாம் வாசிக்கிற பொழுது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. அப்ப கர்த்தர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமிக்குரிய ஆலயம் இன்னைக்கு இல்ல, அப்போ ஆவிக்குரிய ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திலிருந்து சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அப்ப இமைகள் ஒரு வார்த்தை இருக்கு, அவர்களை சோதித்தருகிறது. அப்போ பார்க்கிறது மட்டும் இல்ல, மனிதர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்பதையும் அவர் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. குறிப்பாக யாரை விசேஷமாக அவர் கவனிச்சுக்கிட்டு யார் மேல நோக்கமா இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 34:15. சங்கீதம் 34:15 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது. ஜெபம் அப்படின்னு ஒண்ணு எல்லா நேரங்களையும் நம்ம கேட்ட ஒண்ணு கிடைக்காதுங்க. ஏன்னா சில ஜெபங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக இருக்கும், சில ஜெபங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி உட்பட்டு இருக்கும், சில ஜெபங்கள் தேவனுடைய சித்தமா இருக்கும், ஆனா நீடிய பொறுமையா இருந்து அதற்கு தருவார். சில ஜெபங்களுக்கு உடனே பதில் கிடைக்கும், சில ஜெபங்களுக்கு தாமதமா கிடைக்கலாம், சில ஜெபங்களுக்கு தேவன் கிடைக்கிறது இல்லை. உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 2 கொரிந்தியர்ல ஒரு முள் இருந்துச்சு, 12ல ஒரு முள் இருந்துச்சு. இந்த முள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைச்சாரு. வேண்டாம் நினைச்ச உடனே, என்ன முள்ளுன்னு எனக்கு தெரியாது, சரீரத்தில் இருக்கிறது, அது அவரை குட்டிக்கிட்டு இருக்கு, அது அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கு. அவர் என்ன செய்ச்சாருன்னா, அது வேணாம் அப்படின்னு நினைச்சாரு. இப்ப வேணாம் நினைச்சாருன்னா ஒரு ஜெபம் பண்ணார். அவர் ஒரு அப்போஸ்தலன். அந்த ஜெபம் மற்றவங்களுக்கெல்லாம் கேட்கும். நோய் சுகமாகும், மரித்தோர் எழும்புவாங்க, பிசாசு நீங்கும், வியாதி நீங்கும், நிழல் பட்டா கூட சுகமாகும். ஆனா இவர் ஒரு ஜெபம் பண்றாரு, இந்த முள் எனக்கு வேணாம் ஆண்டவரே அப்படி சொல்றாரு. தேவன் சொன்னாரு, அது இருக்கட்டும், உன்னுடைய பலவீனமா நீ நினைச்சீன்னா அதுல எனக்கு நான் பலம் தர்றேன், அந்த பலத்துல என்னுடைய பலம் பரிபூர்ணமா இருக்குன்னு சொன்னோன்னு அவர் அதுக்கு அடுத்து ஜெபம் பண்ணல. அந்த ஜெபத்துக்கு அவர் பதில் தரல. இயேசு கூட முழங்கால் படிக்கிட்டு 3 தரம் ஜெபம் பண்ணார். ஆனா ஜெபம் பாவம் செய்யாம அவரை காப்பாத்திச்சு. பூமிக்குரிய மரணமா இருந்தா அந்த ஜெபத்துக்கு அது பதில் கிடைக்காது, பூமிக்குரிய மரணமா இருந்திருக்காது. பொதுவா ஒரு ஜெபம் அப்படிங்கிறது தேவனுடைய சித்தத்திற்கு
நேரம் இருந்தா மட்டும்தான் கேட்கப்படும், இல்லைன்னா கேட்காது. அது பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப அப்போஸ்தலனா இருந்தாலும் சரி, இயேசுவா இருந்தாலும் சரி, அது தேவனுடைய விருப்பத்திற்கு எதிராக இருந்தா அந்த ஜெபத்திற்கு பதில் கிடையாது, அது கொடுக்க மாட்டாரு. இருக்கட்டும் சொல்லிடுவாரு. அப்ப ஜெபம் அப்படிங்கிறது நம்ம கேட்கும் பொழுது யாருக்கு விசேஷமா திறந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. இங்க பார்க்கணும். அப்போ கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவருடைய வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. ஆனா தீமை செய்றவங்களுக்கு தேவன் முகம் திருப்பிக்கிறார். தீமை செய்றவங்களுக்கு ஏன் திருப்புறாரு? பாவம் முகத்தை மறைக்கிறது. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது கிடையாது. அவன் விசுவாசித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படும். அப்போ கேள்வி என்னன்னா, நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டிருக்கிறார், விசேஷமாக நீதிமான்களுக்காக அவர் செவி கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்ப கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் மாத்திரமல்ல, முழு உலகத்தையும் கூட பார்த்துக்கிட்டு இருக்கு. தெரியாமலாம் ஒண்ணு இல்ல. சங்கீதம் 66:7. சங்கீதம் 66:7. அவர் தம்முடைய வல்லமையினாலே என்றென்றைக்கும் அரசாளுகிறார், அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது, துரோகிகள் தங்கள் உயர்ந்திருப்பார்களாக என்று தங்களை உயர்த்தாதிருப்பீர்களாக. மன்னிக்கவும். அப்போ ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஜாதிகள் என்பது நேஷன்ஸ், அதாவது தேசத்தார். அப்ப தேசத்தார் மேலையும் அவர் நோக்கமா இருக்காரு, உலகத்தின் மேலையும் நோக்கமா இருக்காரு. விசேஷமா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் செவி கொடுக்கிறார். இன்னும் நீங்க ஆச்சரியமா பாப்பீங்கன்னா, நம்முடைய அவயவங்கள் இருக்குல்ல, ஒருத்தர் அழகா பார்க்கறதுக்கு அழகா இருக்கீங்க, சிலர் அழகா இல்லை, சிலர் உயரமா இருக்காங்க, சிலர் ஒல்லியா இருக்காங்க, சிலர் உடற்கட்டோடு இருக்கிறாங்க. இல்ல, இதெல்லாம் சரீரத்தை வச்சுதான் சொல்ல முடியும். ஆனா ஆவி அப்படின்னு வரும்போது ஒன்னும், அப்ப எந்த தோற்றமும், நமக்கு ஒரு தோற்றம் இருக்கு, ஆனா இந்த மாதிரி ஒரு பாக்குற மாதிரி அங்க போய் தான் தெரியும். இங்கே நீங்க பாக்குறதுக்கு சரீரம் தான் நமக்கு ஒரு காட்சி. கேள்வி என்னன்னா, அவயவங்கள் ஒண்ணுமே இல்ல, அப்ப நம்ம என்ன இருக்கோம்? அவயவங்கள் ஒண்ணுமே இல்லை நமக்கு, அப்ப என்ன இருந்திருக்கும்? மருத்துவர்களுக்கு என்ன தெரியும்? இப்பதான் உங்களுக்கு அந்த கர்ப்பம் உண்டாயிருக்குது, அந்த யூரின் எடுத்துட்டு பாசிட்டிவா நெகட்டிவான்னு பார்த்து இப்போதான் உங்களுக்கு உண்டாயிருக்கு, அப்ப மட்டும்தான் தெரியும். இது உலகத்திற்கு தெரியும், சரிதானே? ஆனா உலகத்துக்கு கரு இருக்குன்னு இருக்க முன்னாடி தெரியுமா? அவங்களுக்கு அந்த அறிவு எதுக்கு தெரியும்? இதுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு எப்படி தெரிய வாய்ப்பே இல்லையே. எதை வச்சு அவங்க தெரியும்னு சொல்ல முடியும்? ஆனா நாம நம்புறோம் பாருங்க. எப்படி நம்புறோம் சொன்னா, சங்கீதம் 139:16. சங்கீதம் 139:16. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாதே போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. பாருங்க, அப்போ உலகத்திற்கு மருத்துவத்துல அந்த தாயினுடைய வயிற்றுல கரு உண்டாகும் போதுதான் தெரியும். இல்ல, அந்த வித்து, ஆணுடைய வித்துல இது ஒரு கரு அப்படின்னு தெரியும். இரண்டு இணைக்கணும், அது வரைக்கும் அது ஒரு விந்தா இருக்கு, அது வித்தா இருக்கிறது. அப்போ உங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும். ஆனா இது உங்களுக்கு பாக்குற கண்ணு தெரியுமா? தெரியாது. நமக்கு தெரியுமா? விசுவாசிக்கிறமே. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவை அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று இவரால் எப்படி நம்ப முடியுது? பாருங்க, இதுதானுங்க தேவனுடைய மனுஷங்களுக்கும் உலகத்துக்கு இருக்கிற வித்தியாசம். நாமும் நம்புறோம், அவங்களுக்கு அது தெரியாது.
எங்கிருந்து வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியும் அந்த வித்துல இருந்து தான் வந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா தேவனுக்கு இந்த கரு எங்க இருந்துச்சு? அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருந்திருக்குமா? இல்ல எங்கதான் அந்த கரு இருந்துச்சு? எங்க இருக்கும்? எரேமியா 1:5. எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அப்போ தேவனானவர் எரேமியாவை எப்பொழுதிருந்தே அறிந்திருக்கிறாருங்க? தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே. நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கும் கர்த்தருடைய கண்கள். இப்ப நம்ம என்னென்னமோ செய்யறோம், என்னைய தேவன் யாரும் என்னைய பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டோம். தேவன் பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஏன் நினைக்கிறது இல்ல? நாம் தேவன் பார்த்துக்கிறான்னு நினைச்சா ஒரு வார்த்தை பேசுறதுக்கும், இன்னும் நான் ஆழமா பேசலைங்க, நம்ம யோசிக்கிறோம் இல்லையா உட்கார்ந்துட்டு, அந்த யோசனை அவருக்கு தெரியும். என்ன பண்ணுவோம்? ஒரு கெட்டதா ஒரு யோசனை யோசிச்சு அதை நிறுத்தி வச்சுக்கிட்டு, இல்ல 1 வருஷம் 2 வருஷம் மாச கணக்கு 6 மாசம் 1 வருஷம் 4 வருஷம் 10 வருஷம் ரொம்ப பயங்கரமானது. உங்களுக்கு ஒரு கெட்ட யோசனை வந்துச்சு, இப்ப உடனே அழிச்சிட்டீங்க, அது பாவம் கிடையாதுங்க. ஆனா அந்த யோசனையை நிறுத்தியே வச்சுக்கிட்டோம், தப்பாவே வச்சிருக்கிறோம். அது என்ன கேட்டீங்கன்னா அதுக்கு கணக்கு சொல்லணும், அதையும் பார்க்கிறாரு. இதை நம்ம அடுத்த பாடத்துல படிக்கணும். இப்ப என்ன பார்க்கிறோம்னா, மனிதன் நினைப்பதற்கு மேலாக உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் அப்படின்னு சொல்றாரு. கேள்வியானது, அது எங்க இருந்துச்சு? சகரியா 12:1. சகரியா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம், வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இப்ப இந்த ஆவி எப்போ வந்துச்சு? கரு உருவான உடனே குழந்தை பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு சும்மா ஒரு லைட்டா ஒரு கோடு மாதிரி தெரியும். பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ஆவி எப்போ வந்துச்சு? கேள்வி என்னன்னா, இந்த கரு எங்க இருந்துச்சு? நம்முடைய கேள்வி, ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர். இப்ப இந்த ஆவி பிறந்த பற்று வந்துச்சா? பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்துருச்சா? கருவுல இருக்கும்போது வந்துச்சா? ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர். அப்ப இந்த ஆவி எங்க இருந்துச்சு? யாரு உண்டாக்கினாங்களோ அங்கேதானே இருக்கணும், அங்கதான் இருக்கணும், வேற எங்க இருக்க முடியும்? மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இப்ப இந்த பாடத்தை உங்களுக்கு பதில் நீங்களே கண்டுபிடிச்ச முடியும். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், எவ்வளவு ஆவி இருந்துச்சாமோ? ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்ததே. ஒரு கேள்வி கேட்கிறார், பரிபூர்ணமா ஆவி இருக்குது, பின் எதுக்கு ஒருத்தனை படைச்சாரு? இப்ப ஒருத்தனை படைத்தார் என்பதற்கு எதிர்மாறான கேள்வி என்ன? பரிபூர்ணமா நிறைய இருக்கும்போது எதுக்கு ஒருத்தனை படைக்கணும்? ஒரு கேள்வி கேட்கிறாரு. தேவ பக்தியுள்ள சந்ததி. இப்ப கேள்வியானது, ஆவி எங்க இருந்துச்சு? அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. ஆமா தானே? அப்போ தேவன் பிறந்தவர்களை மாத்திரம் பார்க்கல, பூமி அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நல்லோரையும் பார்க்கிறாரு, தீயோரையும் பார்க்கிறாரு. இது நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது? நாம் என்ன செய்கிறோம் என்று அவருடைய இமைகள் நம்மை சோதித்தருகிறது. நாம் எப்படி பேசுகிறோம், எப்படி யோசிக்கிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை அவருடைய இமைகளும் சோதித்தருகிறது. எரேமியா 32:19. இப்போ மனுபுத்தருடைய எல்லா வழிகள் மேலும் ஏன் நோக்கமாயிருக்கிறது? அது எதுக்காக அவரு நோக்கமாயிருக்குன்னு சொல்றார். எரேமியா 32:19.
யோசனையில் பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படிக்கு உம்முடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கின்றன. இப்ப எல்லா வழிகளையும் ஏன் அவர் பார்த்துட்டு இருக்காருங்க? அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக, கிரிகளுக்கு தக்கதாக, பலனுக்கு தக்கதாக பலன் அளிக்கும்படி அதுதான் பார்த்துட்டு இருக்காரு. நான் நல்லது செஞ்சேன்னா எனக்கு ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. தீது செய்யும் போது அதுக்கு ஒரு பலனை கொடுப்பாரு. பாருங்க, தீது செய்யறவங்க எல்லாம் செத்து போவாங்கன்னு அர்த்தம் இல்லைங்க. தீது செய்யறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. பயங்கரமான பாவம் செய்யற, தினந்தோறும் அக்கிரமத்தினால் நிறைந்து வாழ்கிற மக்கள் இருக்காங்க பாருங்க. அப்போ அவங்க எல்லாம் செத்து போறாங்கன்னு அர்த்தம் கிடையாதுங்க. ஆனா தேவன் அவங்களுக்கு ஒரு பலனை கொடுப்பதற்காகத்தான் அந்த வழிகளை நோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப தேவன் தம்முடைய பணிகளை எப்படி செய்கிறார்னு பாருங்க. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவரே பார்க்கிறாரா இல்ல வேறு வழியை கையாளுறான்னு பாருங்க. நீதிமொழிகள் மன்னிக்கணும், வெளிப்படுத்தின விசேஷம் 5:6. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் இருக்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகள். தேவனுக்கு தூதர்கள் இருக்காங்களா? கோடான கோடி பேர் இருக்காங்க. இந்த ஆர்சி மக்கள் வீட்டு முன்னாடி எல்லாம் பார்த்திருப்பீங்களா? என்ன இருக்கும்? ஒரு கழுதையா குதிரையா? ஒரு குதிரை. அப்ப அது மேல ஒரு ஈட்டி வச்சுக்கிட்டு ஒருத்தன், அவனுக்கு என்ன பேரு? காவல் தூதன். தேவன் தான் மெய்யாவே காக்குறாரு, ஆனா தூதர்களை அனுப்பி காக்குறாரு. அது உண்மைதான். ஆனா அது அவங்க யாரை போட்டுக்கணும்? தேவனை சொல்லியிருக்கணும். தூதனை போடுறதுக்கு முன்னாடி தேவனை போடணும். ஆனா தேவனை எப்படி போடுவாங்க? அவங்க ஹாப்பியா இருக்காரு, போட முடியாதுல்ல. பாருங்க, அதுக்காக இவன் தான் காக்குறான்னு சொல்லி அவங்க போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்டது நம்முடைய பிள்ளைகளுக்கு தவறான நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கும். இவர் தான் நம்மளை பாதுகாக்கிறாருன்னு அவங்க தொழுக ஆரம்பிச்சிருவாங்க, தூதர்களை வழிபட ஆரம்பிச்சிருவாங்க. அது தப்பான வழிமுறைகள். என்ன வழிமுறைகள்? தேவன் தான் அவர்களை அனுப்பி பாதுகாக்கிறார் என்று அது கீழே ஒரு வாசகம் இருந்தா பரவாயில்ல, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்போ இவர் தேவன்னா யாரு? இவர் இல்ல, அப்போ மேல இருக்காரு. அப்ப அவங்க மெய்யாகவே அவரை பார்ப்பாங்க. இவரை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய ஆர்சி வீட்டுல முன்னாடி பார்த்திருக்கீங்களா? காவல் தூதர். நமக்கு தூதர் இருக்காங்களா? அவனவனுக்குரிய தூதர்கள் இருக்கிறார்கள். அப்ப தேவன் தம்முடைய வேலைகளை எப்படி செய்யறா? தூதர்கள் மூலமாகவும் வேலை செய்கிறார். சரி, அப்படியானால் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற 7 ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய நடைகள் யோபு 34:21. யோபு 34:21. அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகளை நோக்கி இருக்கிறது, அவர்களுடைய நடைகளெல்லாம் அவர் பார்க்கிறார். நடைகள்னா நம்ம எப்படி செயல்படுகிறோம், எப்படி நம்ம நடந்து வர்றோம் அப்படிங்கிறது இல்லைங்க, செயல்படுகிற விதங்களை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அவர் மனிதனை அறிந்து கொள்வதற்கு ஒரு தூரம், ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. எங்கிருந்து பார்க்கிறார்? சங்கீதம் 138:6. சங்கீதம் 138:6வது வசனம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அவருக்கு தூரம், அருகில், பூட்டின வீடு, பாதாளம், தண்ணிக்கடி, சமுத்திரம் எதுவுமே முக்கியம் கிடையாது. எல்லா இடங்களிலும் இருந்து அவர் நம்மை அறிந்து கொண்டிருக்கிறார். தேவன் செயல்படுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாதுங்க. இப்ப கர்த்தருடைய பார்வையில ஏதாவது மறைவு ஏதாவது இருக்கிறதா? ஒளிவு மறைவு ஏதாவது இருக்கிறதா? இல்ல அவருக்கு தெரியாது அப்படின்னு ஏதாவது இருக்கிறதா? எபிரேயர் 4:13. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சிருஷ்டினா யாருங்க? மரம் சிருஷ்டி,
மலைகள் சிருஷ்டி, ஆறுகள், குளங்கள், நீர்நிலைகள், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மனிதர்கள் எல்லாருமே சிருஷ்டி. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக எப்படி தோற்றமளிக்கிறாங்க? நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? கணக்கு ஒப்பு வைக்கணும். பாருங்க, அன்றைக்கு ஒரு எலும்பு ஒடிச்சுன்னா இதை போய் ஒரு எக்ஸ்ரே எடுத்துட்டு வா அப்படிம்பாங்க. அது எங்க ஒடிச்சிருக்குன்னு பார்த்து அதை பார்த்து கட்டுப்படுவாங்க. இன்னைக்கு ஒரு மிஷினுக்குள்ள கையை விடுறாங்க, அது காட்டுது, அவங்க அப்படியே பார்த்து போல்ட் போடுறாங்க, அந்த தரையில் அது அப்படியே பதியுது. ரொம்ப நவீனமா வந்துச்சு இல்லையா? நீங்க ஒரு எக்ஸ்ரே எடுத்து சொல்ல தேவையில்லை, அதுக்குள்ள அப்படி காட்டினா போதும், அது படம் பிடிக்குது, அவங்க வாட்டில் சேர்த்து வச்சுட்டு அந்த படத்தை பார்த்துட்டே வேலை செய்ய வேண்டியதான், முடிஞ்சு போச்சு. அறுவை சிகிச்சை வேணா, ஒண்ணு வேணா, ஹோல்ஸ் போட்டு இங்கே உள்ள நட்டை போட்டு உள்ளுக்குள்ளே வச்சு மூடிட்டு சதையை மூடி விட்டு முடிஞ்சிச்சு. இதுவே இவ்வளவு டெக்னாலஜியா இருக்கும் என்றால், தேவனானவர் இருதயத்தை படைத்து மனிதனையும் படைத்து கருவையும் உண்டாக்கின அந்த தேவனுக்கு ஏதாவது வெளிச்சமா இருக்குமாங்க? ஏதாவது மறைவா இருக்கா? இப்ப மனிதனையும் எவ்வளவு பொல்லாப்பு செய்யறாங்க, பொல்லாப்பு யோசிக்கிறாங்க. இப்ப நம்ம யோசிக்கிற யோசனைகளும் சரி, நம்ம சிந்திக்கிற சிந்தனைகளும் சரி, எதுவுமே மறைந்திருக்க முடியாது. நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இப்ப மறைவானது ஒன்றுமில்லை என்றால் மனிதனை தேவன் எப்படி கண்டுபிடிப்பதாக சொல்றாருங்க? எதுக்கு அப்ப மனிதனை சோதிக்கிறாரு? எதுக்கு இருதயத்தை பார்க்கிறாருங்க? எதுக்கு மனிதனுக்கு ஒரு சோதனை கொடுக்கிறாருங்க? ஆதியாகமம் 18:19. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார். எப்போ? ஆபிரகாமுக்கு இன்னும் இந்த வேலைகள் நடக்கிறதுக்கு முன்னாடி வீட்டாருக்கும் நீதி நியாயங்கள் எல்லாம் காத்து நடப்பான் என்று அறிந்திருக்கிறதா சொல்றார். ஆனா 22ஆம் அதிகாரம் 1-2 நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமை என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையில் ஒன்றில் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இப்போ ஆபிரகாமை பற்றியும் அவனுடைய இருதயத்தை பற்றியும் அவன் வீட்டாரை எப்படி நடத்துவான் என்பதையும் தேவன் அறிந்திருக்காரா, அறிந்திருக்கலையா? அப்படி இருக்குங்க சோதனை. சரி, இப்ப நம்ம பதில் சொல்ல, நீ கேட்டுக்கிட்டே வந்தா மட்டும்தான் அது முடியும். அப்ப எதுக்கு இப்ப சோதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப கீழே சீக்கிரமா சொல்லிடுவோம். அதை பத்தி நிறைய நோக்கங்கள் இருக்கிறதுங்க. அந்த நோக்கங்கள் தேவனுக்கு தெரியாது என்பதாக அல்ல, தேவன் எப்படி அறிந்து கொள்ளுகிறார் என்பதை அவர் சொல்ல வருகிறார். இப்ப மகனை கூட்டிட்டு போகும்போது அவர் யாருக்கு சொன்னது மாதிரி தெரியலங்க. அவரு வேலைக்காரன்ட்டையும் சொல்லல, தாம் மகன்ட்டையும் சொல்லல, தாம் மனைவிட்டையும் சொன்னது மாதிரி பதிவு இல்லை. ஏன் இதெல்லாம் அப்படி தெரிவிக்க மறுக்கிறாங்க? இடையூறு இருக்கும். என்ன இருக்கும்? என்னுடைய விசுவாசத்தை கெடுத்து போடுவதற்கு அவர்கள் ஒரு காரணமாவார்கள். பாருங்கள், என்னுடைய விசுவாசம் பலமா இருக்கு, என்னுடைய விசுவாசம் பலமா இருக்கலாம், தேவனுக்கே ஒரு குறிக்கோளோட ஒரு பெரிய நோக்கத்தோட செய்ய யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா நான் எனக்கு சார்ந்தவங்கள்ட்ட சொல்லும் போது, வேலைக்காரன்ட்டையோ என் பிள்ளைகிட்டையோ மனைவிட்ட சொல்லும் போது என்ன செய்யலானே, கொஞ்சம் வேணாங்க பிளீஸ், ஏதோ ஒண்ணு செய்யலாம், என் விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு பார்ப்பான். நல்லதா சொன்ன பரவாயில்ல, ஆமாங்க செய்யுங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட சொல்லுவது பிரச்சனையே கிடையாதுங்க. பாருங்க, இப்படி சில காரியங்களை செய்கிற பொழுது நம்முடைய விசுவாசம் கெடுக்கப்படும். சிலதை தெரிவிக்கணும், சிலர் தெரிவிக்க கூடாது. சில வரவுகளிலே சில கணவர்மாரு மனைவிட்ட கேட்டதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேண்டாம் வேண்டாங்க, அவங்க எல்லாம் அப்படியாங்க செய்யறாங்க, நாம மட்டும் எங்க செய்யணும். கெடுத்தாங்களா கெடுக்கலையா? கெடுத்துருவோம். பாருங்க, விசுவாசம் உள்ளவங்க தன்னுடைய விசுவாசங்களை காத்துக்கொள்ளணும்னா, எனக்கு நெருங்கின மார்பில் இருக்கிற மனைவிட்டு கூட சொல்லாம இருக்கணும். ஏன்னா அவ கூட கெடுப்பான், சொல்ல முடியாது. என் புருஷன் கூட கெடுப்பான், அது சொல்ல மனைவி மார்க்கிட்ட சொல்றேன், கெடுத்துருவாங்க. என்னுடைய விசுவாசம் என்னை சார்ந்தது.
பாருங்க, உலகத்தின் காரியத்தை என்ன காய் வாங்கலாம், என்ன அரிசி வாங்கலாம், என்ன சவுளி வாங்கலாம், என்ன வீடு வாங்கலாம், என்ன நிலம் வாங்கலாம், அது புருஷன்டையும் மனைவிட்டையும் பேசுற காரியங்கள். இது புருஷனை சார்ந்ததோ மனைவியை சார்ந்ததோ அல்ல, கர்த்தரை சார்ந்தது. யார் யார் இருக்கணும்? அவங்களும் அவர்களும் தான் இருக்க வேண்டும். தேவனும் அவர்களும் தான் இருக்க வேண்டும் தவிர, இது ஆபிரகாமும் அவர்களும் இருந்தார், பவுலும் தேவனும் இருந்தார். யாரையும் நீங்க இணைக்க முடியாது. அதுல என்னுடைய விசுவாசத்தை கெடுப்பதற்கு அது உதவி செஞ்சுவிடும். ஆகினாலே பாருங்க, இப்போ சோதனையை வைத்தாரு. அந்த சோதனையில ஆபிரகாம் இருதயத்தை எப்படி அறிந்து கொண்டார் பாருங்க. எதன் மூலம் அறிந்து கொண்டார்? ஆதியாகமம் 22:12. சும்மா நீங்க சொல்லும் போது உங்களுடைய விசுவாசம் கெடுத்துருவாங்க, பார்த்துங்க. ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். என்ன சொல்றாருங்க? இப்பொழுது. அதுக்கு முன்னாடி அறிந்திருக்கவில்லை என்று அர்த்தமா? ஒரு கேள்வி கேட்பேன். இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் என்றால், ஏற்கனவே ஆபிரகாம் தன் வீட்டாரையும் நீதி நியாயங்களை செய்வார் என்று அறிந்திருக்கவில்லை என்று அர்த்தமா? அப்படி சொல்லலையே. ஆதியாகமம் 18:19 தன் வீட்டாருக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். மனிதனுடைய இருதயம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதும். கெடுத்து நெகேமியா அந்த ஆலய பணிகளை கட்டுவதற்கு பார்த்தாருங்க. யார்கிட்ட சொல்ல, நெருங்கின மற்ற யாரா இருந்தாலும் சரி, ஏறி போன கழுதையை தவிர யார்கிட்ட சொல்ல மாட்டார். தேவனுடைய பணி அப்படி இருக்கணும். இதெல்லாம் எனக்கு எவ்வளவு போர்ஸ் விசுவாசம் இருக்கோ, உண்மையான விசுவாசம் இருக்கோ, அது யாரையும் அழிக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இது கலந்து பேசுற வேலையே கிடையாதுங்க. நான் என்ன நம்புறேனோ அதுதான் சரி. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விசுவாசத்தை எந்த மனிதனோடும் யாரோடும் கலந்து பேசவில்லை. காரணம் தெரியுமா? கெடுக்கப்படும். தனக்கு முன்னான இனமான மக்களோடு அவர் பேசவில்லை. கலாத்திய நிருபத்தில் இருக்கிறது. இவரு நம்ம நெகேமியா ஒன்னும் பேசல. ஆபிரகாம் வேலைக்காரன், எவ்வளவு அருமையான வேலைக்காரன், சொன்னதெல்லாம் செய்ற வேலைக்காரன், தான் பெற்ற தன்னுடைய சொந்த மகன், அது கர்த்தர் பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டே இருந்தாரு. நம்ம இதுக்குதான் போறோம் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. பார்த்துங்க, அப்படியானா அவருக்குள்ள எவ்வளவு பெரிய போராட்டம் இருந்திருக்கும். அனல் முன் இருக்காதா? மனைவிட்டையும் தெரிவிச்சது மாதிரி இல்ல, வேலைக்காரனும் தெரிவிச்சது மாதிரி இல்ல, மகன்டையும் தெரிவிச்சது மாதிரி இல்ல. ஆனா இதயத்துக்குள்ள என்ன இருக்கும்? சரியான இருந்திருக்கும். ஒரே ஒரு காரணம், தேவன் ஈசாக்கின் மூலமாக சந்ததியை கொடுப்பார் என்று முழு நிச்சயமா நம்பினார். பாருங்க, நம்முடைய விசுவாசம் மட்டும் நீங்க எப்பவுமே யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ள கூடாது. பலவீனமான மக்கள்கிட்ட பகிர்ந்தீங்கன்னா இருக்கிறது கரைஞ்சிரும். உங்கள் விசுவாசம் மேலோட்டமா இருக்கணும்னா எல்லாத்தையும் இருக்கணும். நான் அநேக மக்களை பார்த்திருக்கிறேன், அவன் அந்த விசுவாசத்தை யார்ட்டையும் சொல்ல வேணா சொல்லுவாங்க. ஏன் சொன்னா அவங்க எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதை செய்யற வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாமே பார்த்துக்குவாங்க. ஏன்னா அது முடிக்கிற வரைக்கும் 1000 போராட்டம் பிரச்சனையும் வெவ்வேறு வழியில கொண்டு வந்து திரிச்சு விட்டுருவாங்க. அது எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அப்படிப்பட்டவங்க மகா ஞானம் உள்ளவங்க. அந்த ஞானம் நமக்கும் வேண்டும். ஆபிரகாம் ஞானவான், அதை அப்படியே காத்து கொண்டு வந்தார். ஆபிரகாம் இதயத்தை இந்த காரியத்தில் இப்பொழுது அறிந்து கொண்டார். காரணம், ஒரு முறை ஒரு மனிதன் செம்மையா இருப்பான் என்றால் எல்லா நாட்களிலும் அப்படியே இருப்பான் என்று நம்பிவிட முடியாது. சோதிப்பதின் மூலமாக இருதயத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். இன்னும் நம்ம நிறைய பார்க்கணும். இப்ப நம்ம பார்க்கல. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா, கர்த்தருடைய நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கும் கர்த்தருடைய கண்களை பற்றி நாம் பார்த்தோம். அப்ப அந்த கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்யணும்? நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள், நம்முடைய சிந்தனைகள். அது என்ன? யோசனைகள், எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் எல்லாம் ஒண்ணுமாதான் இருக்கு. ஆனா தேவன் சில இதை வித்தியாசமா சொல்றார். ரொம்ப நெருக்கமான காரியங்கள் எல்லாவற்றிலும் கவனமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பேசுகிறோம், என்ன நினைக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று கூட பயப்படணும். ஒவ்வொரு வார்த்தைக்கு மத்திய 12ஆம் அதிகாரம் 36 வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு சொல்லணும், ஒவ்வொரு யோசனைக்கும் கணக்கு சொல்லணும். யோசனையை நிலைநிறுத்தி வைத்திருந்தால் பாவம் செய்தால். எனக்கு ஒரு யோசனை வருது, வழியில போறேன், யாரோ ஒரு அழகான பெண்ணை பாக்குறேன்,
ரொம்ப இச்சிக்கப்படத்தக்கா இருக்கா, நான் அப்படியே வச்சுக்கிட்டேன், இன்னொரு நாள் பாக்குறேன் வச்சுக்கிட்டேன், இன்னொரு நாள் பாக்குறேன் வச்சுக்கிட்டேன், இன்னொரு நாள் பாக்குறேன் வச்சுக்கிட்டேன், அது என்ன ஆகும் அப்படின்னா அது கொஞ்சம் முளைச்சிருச்சு, வேர் போட்டுச்சு, வேர் போட்டு ரூட்டு விட்டுச்சு, ஆணி வேர் விட்டுச்சு. ஒரே நாள்ல இப்ப கட் பண்ண போட்டு ஒரு போடு போட்டு தேவன் என்ன சொல்லிருக்காருன்னு பார்த்து, அப்போ இதை பார்த்து உடனே கட்டுப்படுத்தினா சரி பிடிச்சிட்டேன், இல்லைன்னா வளர்த்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதுதான் பாவம். எண்ணமே பாவம் இல்ல, எண்ணத்தை வளர்ப்பது பாவம். தீய எண்ணங்களை வளர்ப்பது பாவம். அந்த தீய எண்ணங்களை வளர்த்த பிற்பாடு பேச ஆரம்பிப்போம், இன்னும் பலமானதை கூட்டுவோம், ஒவ்வொன்றா கூட்டுவோம், ஒவ்வொன்றா கூட்டுவோம், இன்னும் இதுக்குதான் அப்படி போகும். அதுக்கே பயங்கரமான கணக்கு சொல்லணும். அந்தரங்கமான ஒவ்வொரு காரியங்களையும் பிரசங்கில் சொல்றாரு 12ல, ஒவ்வொரு காரியத்துக்கும் கணக்கு சொல்லியே ஆகணும் என்று சொல்றாரு. ஆகையினாலே நம்ம இருந்து என்ன பயப்படுகிறோம் என்றால், நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கும் கர்த்தருடைய கண்களுக்காக நாம் பயந்து ஜெபிக்கணும், கவனமா இருக்கணும். மறைந்திருக்க முடியாது, எங்கேயும் ஓடி ஒளியும் முடியாது. துணி போட்டதுக்காக மறைஞ்சிருக்கேன்னு அர்த்தம் கிடையாதுங்க. என் இருதயத்தை உருவாக்கினவர் கவனிக்க மாட்டாரா? கண்டிப்பா. ஒரு எண்ணங்கள் வந்த ஒண்ண கண்டுபிடிச்சுவார். நான் சரி, அது நீங்க நான் சரி, யாரா இருந்தாலும் தேவனுக்கு முன்னாடி எல்லாம் சமம், பட்சபாதம் ஒன்றுமே கிடையாது. அப்ப எல்லாத்தையும் தேவனை செய்வார், கண்டுபிடிப்பாரு. நாம் பயந்து ஜெபிப்போம், கர்த்தருக்கு முன்பாக செம்மையா இருப்போம், இன்னும் நேர்மையாக நாம் வாழ பழகிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? மகா இரக்கமும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, மனிதன் தேவன் எங்களை காண்கிறதில்லை என்று நினைக்கிறான். உலகம் கருவில் மாத்திரமே பார்க்கிறது. ஆனால் தேவனானவர் கருவை உருவாகிறதுக்கு முன்னே அவரிடத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிதாவே, நீர் எங்களை எல்லாம் உருவாக்கி படைத்திருக்கிறீர். உண்டாக்கின தேவன், நீர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறீர். நல்லோர் தீயோர், உலகத்தார், தேசத்தார், நீதிமான்களின் ஜெபத்திற்கு நோக்கமாயிருக்கிறீர். பிதாவே, நாங்கள் பயந்து ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு சிந்தனைகளும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய எங்களை பலப்படுத்தி பயந்து நடக்கிற பொழுது நித்தியத்திலே நாங்கள் பொக்கிஷங்களை சேர்ப்போம். அவ்வாறான காரியங்களை மேம்பட நாங்கள் செய்ய எங்களை பலப்படுத்தி எங்களை காத்துக்கொள்ளும். நீரே எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறீர். பிதாவே, நீதிமான்களுக்காக செவியை சாய்க்கிறீர். கர்த்தருடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இன்னும் மேம்பட வளர உதவி செய்யுங்க, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, அவர் இன்னும் பலப்படுத்தும்படியா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய அன்பும் இரக்கமும் உடைய வருகையிலே நீர் பாதுகாத்தது போல போகும்போதும் பத்திரமாய் செல்வதற்கு உடைய பாதுகாப்பை பிள்ளைகளுக்கு தாரும். பிதாவை, நீதியின் வழியில் அவர்கள் நடத்தும், இன்னும் அவர்கள் விசுவாசத்தில் வளர்ந்து பெருகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் பிரதர்.